ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அமெரிக்காவில் ஒரு 4-5 நாளாக ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை தூக்கி கொண்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட வீட்டு கதவை தட்டி, எங்களோட ரெக்கார்டு படி இங்கே வந்து 27 H1B ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இருக்காங்களா காமிங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் அந்த வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸ்போஸ்ட் H1B ஃப்ராட் இன் டெக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பற்றி சில நியூஸ் மீடியாக்களும் சரி அண்ட் இங்கே இருக்க யூடியூபர்ஸும் சரி நிறைய வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன வீடியோ அண்ட் இந்த மாதிரி பண்ணுறது இப்படி பண்றதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க. ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து பண்ணது கரெக்டாக, அந்த அம்மா வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த எவிடன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, அவங்க ஃப்ராடை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னும், இல்லை அடுத்த சைடு அவர் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரா, அவர் ஃப்ராடெல்லாம் பண்ணலை, இல்லை அவர் ஃப்ராடு பண்ணியிருக்காரா, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் யார் தப்பு யார் கரெக்டாக அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸே இந்த வீடியோட ஸ்கோப்பில் இருக்க போகுதில்லை. ஏன்னா நம்ம டைம் அண்ட் டைம் அகெயின் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு அண்ட் அதில் இருக்கிற ஒன் சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் நம்ம வந்து எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு இந்நேரத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த சைடு நான் வந்து பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோட ஸ்கோப்பு எதில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கான்சிக்வன்சஸ் இங்கே என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான். H1B வீசாவில் ஃப்ராட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நிறைய இருக்குது. இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இந்த மாதிரி குரூப்ஸில் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி விக்டிமே அவங்க வந்து போஸ்ட்டு போட்டு நான் எப்படி வந்து இதுக்கு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்குற அந்த போஸ்ட்டையும் பார்த்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்பான்ஸையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி H1Bலையோ இல்லை வேறு எதையோ ஒரு ஃப்ராட் உங்களுக்கு சொல்லி நடக்கும்போது இல்லை உங்களுக்கு தெரிய வரும்போது தயவுசெய்து அந்தந்த கரெக்டான ஏஜென்சி கிட்ட இல்லை அந்தந்த கரெக்டான வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட அதை வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அண்ட் தாராளமாக பண்ணுங்கள், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஃப்ராட் அப்படின்னாலே அது வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுல தான் நம்ம அந்த சிஸ்டமை வந்து என்றைக்குமே வந்து மேம்படுத்த முடியும். அதை அப்படியே வைக்கிறதுனால இன்றைக்கி நாளைக்கு நம்மளை தான் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் என்றைக்குமே ஃப்ராடுன்னு ஒன்று பார்த்தா அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாராளமாக தைரியமாக போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு கரெக்டாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ப்ராசஸ்ன்னு, அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃப்ராடு பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்தை ஒழுங்காக படித்து புரிஞ்ச ஒரு அத்தாரிட்டியால் மட்டும்தான் வந்து டிசைட் பண்ண முடியுமே தவிர ரேண்டமாக என்னாலேயோ உங்களாலேயோ இல்லை வந்து யாரோ சும்மா வந்து கேமரா தூக்கி கொண்டு போய் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது அங்கே பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஃப்ராடு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த லா படி கரெக்டாக இருக்கலாம். அண்ட் அந்த அத்தாரிட்டி வந்து இது வந்து ஒரு சின்ன எக்ஸப்ஷனுங்க அப்படின்லாம், இல்லை இது வந்து லாவில் இருக்க ஒரு லூப் ஹோல், இது வந்து இல்லீகல் கிடையாது அப்படின்னுலாம். ஆனால் அது வந்து எத்திக்கலாக வந்து நான் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் லீகலாக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பாட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அவங்க வந்து நம்மளால் சூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்றைக்குமே ப்ராப்பரான சேனல் வழியாக போகிறது தான் நமக்கும் பெஸ்ட்டு, அவங்களுக்கும் பெஸ்ட்டு. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஒரு ஃப்ராட் ரிப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே நல்லது தான். ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணி நிறைய பேர் இங்கே வந்து க்ரீன் கார்டு வாங்குறாங்க. அவங்க வந்து அத்தனை வருஷம் கரெக்டாக எல்லா லாவையும் ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனால் திடீர்னு சில பேர் வந்து ஃப்ராடு பண்ணி நடுவில் குறுக்க புகுந்து அவங்க வந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ் தான் எடுத்துக்கிறது. உண்மையாகவே வந்து அந்த லைனில் ஒழுங்காக வெயிட் பண்ணி அண்ட் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய அன்ஃபேர். இது வந்து இட்ஸ் நாட் குட் அண்ட் இட் ஷுட் பி பேண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து திடீர்னு கவு தட்டி ஒரு சில கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க அந்த ஃப்ராடை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லை எலிமினேட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஃபேமஸ் ஆனாங்க, அவ்வளோதான். அது தவிர மற்றபடி வேறு எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. அண்ட் அந்த எக்ஸ்போஸ் பண்ணவர் கூட பார்த்தீங்கன்னா உண்மையாக ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய சிஸ்டமில் வந்து ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதே சிஸ்டமை ஃபாலோ பண்ணி ஃப்ராட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவர் பண்ணியிருக்காரா தெரியல, இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கல, இன்வெஸ்டிகேட் பண்ணல. இந்தம்மா ஒரு சொல்கிற விஷயத்தை வச்சு மட்டும்தான் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து அம்மா ஃப்ராட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கொண்டு வர மாதிரி தான் அந்த வீடியோ அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதில் ஒரு சில கிளைம்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அது இண்டிவிஜுவலாக யாரும் வந்து வெரிஃபை பண்ணாங்களா தெரியாது. அது வந்து அந்தந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸ் பார்த்து ஆமாம் இவர் ஃப்ராட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்பலாம். ஆனால் இவங்க ஒரு சைடு ஸ்டோரி வச்சு நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அவர் சைட்லையும் நான் சப்போர்ட் பண்ணல, அந்த அம்மா சைட்லையும் நான் சப்போர்ட் பண்ணல. இது வந்து ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வராமல் இது வந்து நம்புறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் இந்த மாதிரி இவங்க வந்து போய் கேட்கறதுனால இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு சில சிறுவண்டுங்கள்லாம் திடீர்னு எல்லாரும் கேமரா தூக்கி கொண்டு போயிட்டு நான் வந்து ஃப்ராடை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஃபீல்டில் அவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஃப்ராடை கண்டுபிடிக்கலாம். ஆனால் மீதி
வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த சிஸ்டம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு irreparable டேமேஜ் ஆகிடும். அவங்க வந்து ஃப்ராடு மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையாக அவங்க ஃப்ராட் பண்ணியிருக்க மாட்டாங்க. போய் திடீர்னு கேமரா முன்னாடி அவங்க வச்சு இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லுங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. இல்லை அவங்க வந்து நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. சரி கேள்வி வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லை அவங்க அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, பதறிடுவாங்க. ஈவன் தோ அவங்க லாஃபில் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட அவங்க பதறிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா இவங்க சைடில் வந்து எந்த ஒரு தப்புமே இல்லைன்னா இவங்க ஏன் பதறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒரு வைரல் கண்டென்ட் ஆக்க தான் பார்க்குறாங்களே தவிர இவங்களோட உண்மையான இன்டென்ஷன் வந்து ஒரு சிஸ்டமை வந்து மேம்படுத்துறது, நம்ம வந்து ஒரு சிஸ்டம் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத விட அதை வச்சு ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை வந்து வைரல் ஆகணும் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போதே தெளிவாக ஒரு சில பேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அம்மாவோட ஒரு மெயின் கேள்வி என்னவா இருக்குது அவர்கிட்ட அப்படின்னா, எல்சிஏல வந்து எந்த ஒர்க் சைட்டில் ஒருத்தங்க H1Bயில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட வீட் அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் சார் இந்த 27 பேர் இங்கே தானே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. கரெக்டாக தான், எல்சியில் வந்து ஒர்க் சைட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து அவங்க புது ரெக்கார்டு காமிக்கிறாங்களா, இல்லை வந்து பழைய ரெக்கார்டு காமிக்கிறாங்களா, இல்லை உண்மையாக ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்களா தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே ஓகே இதனால தான் வந்து என்டையர் H1Bயே நாங்கள் வந்து ஃப்ராடுன்னு பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்டையர் ஈகோ சிஸ்டமே தப்பு, ஒரு ஃபுல்லாக இருக்க H1Bயில் இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இது ப்ரொஜெக்ட் ஆகுது. இது வந்து ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி ஆகிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, லா ஃபாலோ பண்ணுங்கள், இது கரெக்டாக பண்ணுங்கள், நத்திங் டு பி வரிடுன்றாங்க. ஆனால் கூடவே இந்த மாதிரி விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்தியன், நான் வந்து இந்த மாதிரி நிறைய நடக்குது எனக்கு தெரியும், கரெக்டு நீங்கள் பண்ணுறது கிரேட் ஒர்க்கு. ஆனால் இங்கே வந்து அந்த அம்மா காமிக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு முடிவெடுக்கிறது அந்த அம்மாவுக்கும் ரைட்ஸ் கிடையாது, இங்கே கமெண்ட் போடுறவங்களுக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அந்த அத்தாரிட்டி வந்து வெளியே சொல்லாத வரைக்கும் நம்ம இது எதையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட். இப்போவே அதோட இம்பேக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு குரூப்பில் ஒருத்தர் போட்டிருந்தார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், திடீர்னு யாரோ ஒருத்தங்க கேமரா தூக்கி கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து லீகல் பேப்பர் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்களா, ஒழுங்காக தான் ஒர்க் பண்ணுறாங்களா, ஏன் காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் எங்கே அந்த மாதிரி வந்து காமிக்கணும், நான் அதுக்கு அந்த மாதிரிலாம் காமிக்க இவ கேட்குறதுக்கு யார், பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான், இந்த மாதிரிலாம் என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போட்டு வச்சிருந்தாரு. அதிலே கமெண்ட் கீழே வந்து நீங்கள் வந்து இதை காமிக்கணும் அவசியம் கிடையாது, கவலைப்படாதீங்க, நீங்கள் போலீஸ் ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் வந்து ஒரு பதில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இன்னொரு போஸ்ட்டில் இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வால்மார்ட்டில் அவங்க நார்மலாக வந்து கிராசரி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அவங்க கார்ட்டில் லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க பின்னாடி வந்து இந்த காரில் வந்துட்டு உங்களை மாதிரி H1B ஃப்ராடெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக வந்து எலிமினேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் நான் வந்து US சிட்டிசன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸை பார்த்துட்டாலே எல்லாருமே ஃப்ராடு, எல்லாருமே H1Bயில் இருக்காங்க, எல்லாருமே வந்து நம்மளோட வேலையை பிடுங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியும் மைண்ட் செட்டு தான் இங்கே இருக்கிற விடலை பசங்களுக்கு போய் சேருது. இதனால் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிடுமா, ஒரு H1B ரிஃபார்ம் ஆகிடுமான்னா ஒன்றும் நடக்காது. அந்தந்த கேமரா தூக்கிட்டு போகிறவங்க அவங்களோட ஃபேமுக்காக பண்ணுற விஷயங்கள் தானே தவிர இதில் வந்து H1B ஃப்ராடை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு USAID கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, அண்ட் இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இந்தியன்ஸே வந்து ஃப்ராடை பார்த்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தங்க கேமரா தூக்கி கொண்டு போயிட்டு அவங்களால வந்து கண்டுபிடிச்சிட முடியுமானா இதனால் ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காது. இதனால் என்ன ஆகும்னா நெகட்டிவ் சைடில் நார்மலாக ஒழுங்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க H1Bs தான் அஃபெக்ட் ஆவாங்கிறது தான் இங்கே இருக்கிற வந்து ஒரு சேடான ட்ரூத். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் ஃப்ராட் பண்ணுறாங்களா, தாராளமாக அந்த ப்ராப்பர் சேனலில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள், எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். அந்தந்த அதிகாரிங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அண்ட் இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாருமே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் அதை தவிர்த்து இந்த மாதிரி வந்து கேமரா தூக்கி கொண்டு போயிட்டு நான் ஃப்ராட் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆசாமிகளை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது மூலிமா அது திரும்ப வந்து உங்களை தான் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பாயிண்ட். இங்கே நிறைய H1B லீகலாக பீஸ்ஃபுல்லாக லாஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்கள வந்து இது தேவையில்லாமல் பாதிக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக நான் சொன்ன பாயிண்டில் இல்லை ப்ரோ இதில் எனக்கு மாட்டு கருத்து இருக்குது, நீங்கள் வந்து இதை வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.